IPL 2025ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் புள்ளிப்பட்டியல் 10வது இடத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் CSK அணியில் பேட்டிங் மிகவும் மோசமாக அமைந்திருப்பதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2020 கிரிக்கெட்டில் மற்ற அணிகளெல்லாம் 200 ரன்களுக்கு மேல் அடித்து வரும் நிலையில் CSK அணி இன்னும் பழைய டெஸ்ட் மேட்ச் ஆடுவது போல் மெதுவாக விளையாடுவதாக ரசிகர்கள் குறை கூறி வருகின்றனர். இன்றைய ஆட்டத்தில் கூட CSK அணி பவர் பிளேவில் முதல் 2 ஓவர்களில் மொத்தமாகவே 8 ரன்கள்தான் அடித்து இருந்தது. எனினும் ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக விளையாடி 15 பந்துகளில் 32 ரன்களும், ஜடேஜா 35 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து அசத்தினர். இதேபோன்று நடுவரிசையில் களம் இறங்கிய சிவம் துபே 32 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இதனால் CSK அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் என கௌரவமான இலக்கை எட்டியது. இந்த நிலையில் CSK அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது கருப்பு பேட்ஜ் எதுவும் அணியாத நிலையில் திடீரென்று பந்து வீசும்போது கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு விளையாடி வந்தனர். இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏன் CSK வீரர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்திருக்கிறார்கள் என்று பலரும் குழம்பி வருகின்றனர். அப்போதுதான் அந்த செய்தி தெரிய வந்தது. CSK அணி வீரர்கள் பேட்டிங் முடித்துவிட்டு பெவிலியன் சென்றபோது CSK அணியில் இடம்பெற்றிருக்கும் வெளிநாட்டு வீரரான கான்வேவின் தந்தை காலமானதாக செய்தி வந்துள்ளது. இதனால் CSK வீரர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கான்வேவின் தந்தைக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அவருடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு CSK வீரர்கள் விளையாடுகிறார்கள். இந்த தொடரில் கான்வே வெறும் 3 போட்டிகளில் விளையாடி 94 ரன்கள் எடுத்தார். இதில் அதிகபட்ச ஸ்கோர் 69 ரன்கள் ஆகும். கான்வேவின் ஸ்ட்ரைக் ரேட் 127 என்ற அளவில் இருந்தது. இந்த தொடரில் அவர் 9 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடித்திருக்கிறார். இந்த நிலையில் கான்வேவின் தந்தை காலமானதால் அவர் அணியை விட்டு செல்ல இருக்கிறார்.